மேக்ஸ் ஓம் சாண்டிங் பண்ணியிருக்கோம். அண்ட் an average 81 லாகின்ஸ் வந்துட்டு 162 ரெஜிஸ்ட்ரேஷன். தட் வாஸ் a really good registrations. ஆவரேஜா 102 பீப்புள், அது இன்டர்னல் ஒவ்வொரு ஃபேமிலியும் 4-5 பேர் இருக்கிறதுனால எல்லாம் சேர்த்து we have achieved this thing 31st January. Okay, it's a big achievement. மாஸ்டர் வணக்கம் குருஜி. Blessings, please. நீங்க அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இன்ஹேல் எக்ஸேல் அதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் டெய்லியும் சொல்றது, அந்த பொறுமையா அது சொல்றது, அப்புறம் அந்த மாய விளக்கு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது, ஒவ்வொரு தடவையும் டெய்லியும் ஃப்ரெஷ்ஷா இப்போ ஒருத்தவங்க ஆட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஸே இல்லாம திரும்பியும் ஃபர்ஸ்ட் நாள்ல என்ன சொன்னீங்களோ அதேதான் இப்ப லாஸ்ட் டே முடிக்கும். அந்த இன்ஹேல் சொல்றதுல இருந்து அந்த வயிறு பெருசாகணும், அப்புறம் அந்த வயிற்ற கவனிக்கணும், அப்புறம் அந்த நெஞ்சுக்குழியில அந்த அந்த இம்மு டெய்லியுமே அது சொன்னதை திரும்பி திரும்பி அது வந்து புரிய வைக்கிற மாதிரி அது சொன்ன விதம், அப்புறம் அந்த மூச்சு பயிற்சி வந்து நீங்க சொல்லி சொல்லி நாங்க செஞ்சு பழக்கமாயிருச்சு. இப்ப நீங்க வேற சொல்ல மாட்டீங்க, தானா செய்யணும். இது எப்படி அது வந்துரும். நீங்க அந்த மூச்சு பயிற்சின்னு சொல்றப்போ உங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும். பட் இருந்தாலும் நம்ம வேணா ஒரு ஆடியோ போடலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நீங்க சொல்லி அது கேட்டு கேட்டு செஞ்சுட்டு இப்ப தனியா செய்ய போறோம்னும் போது கொஞ்சம் இதா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நிச்சயமா அது ரொம்ப உங்களுக்கு நன்றி ஆட்டோமேட்டிக்கா மாஸ்டர். நீங்க வந்துரும். ரொம்ப ஆனா பொறுமையா சொல்லி கொடுத்தீங்க. அது திரும்பி திரும்பி நல்லா ஆழமா பதிகிற மாதிரி பேசுனீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உங்க நாலேஜ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் சூப்பரா ஷேர் பண்ணீங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய புது விஷயம் கத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப 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 நன்றி சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, ரொம்ப நன்றி. இப்ப இது எதுக்குன்னா நிறைய பேர் வந்து திருப்பி திருப்பி அதை நம்ம சொல்றப்பதான் நானே யோசிப்பேன், நான் போர் அடிக்குமோ எல்லாருக்கும் அப்படின்ட்டு. பட் பரவாயில்ல, நீங்க வந்து அத திரும்பி இன்ஹேல் அப்படின்னு சொல்லி அப்புறம் அத இத கவனிங்க அப்படி எல்லாம் சொல்லும்போது எவ்வளவு பொறுமையா இந்த அளவுக்கு சொல்றாங்க பாரு. அதுவும் என்ன சொல்றது, திருப்பி திருப்பி அதையே சொல்றது கேட்கும்போது ஒரு மாதிரி உங்களுடைய அந்த டீச்சிங் விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது தெரியாதவங்களுக்கு கூட, எனக்கு இதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, தெரியாதவங்களுக்கு கூட நல்லா புரிய வைக்கிற மாதிரி நீங்க சொல்ற விதம் எனக்கு நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கும். இல்ல எல்லாருக்கும் புரிய வைக்கணும். ஏன்னா புரிஞ்சா அவங்க கண்டிப்பா, நீங்க இப்ப ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க இதை விட மாட்டீங்க லைஃப் லாங்க.